தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வஞ்சகத்தை நிகழ்த்தியிருக்கிற பட்ஜெட். வழக்கமாக 2 திருக்குறளோ ஒரு சங்க இலக்கிய பாடலோ சொல்லுவாங்க. இந்த முறை அதுவும் சொல்லப்படவில்லை. மதுரை கோவை மெட்ரோ அறிவிக்கப்படும் என்று மிகப்பெரிய ஆவலோடு இருந்தோம். புதிய ரயில்வே திட்டங்கள் இந்த ஆண்டு அறிவிக்கப்படும் என்று நினைத்தோம். அதுவும் அறிவிக்கப்படவில்லை. நம்முடைய வளங்களை சுரண்டுகிற வேலையை மிக தீவிரமாக செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிற பட்ஜெட் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வஞ்சகத்தை நிகழ்த்தியிருக்கிற பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் ஒரு புதிய அறிவிப்பு கூட தமிழ்நாட்டில் இல்லை. வழக்கமாக 2 திருக்குறளோ ஒரு சங்க இலக்கிய பாடலோ சொல்லுவாங்க. இந்த முறை அதுவும் சொல்லப்படவில்லை என்பதுதான் வேதனை. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கான ஏற்கனவே மெட்ரோ மதுரை கோவை மெட்ரோ அறிவிக்கப்படும் என்று மிகப்பெரிய ஆவலோடு இருந்தோம். மெட்ரோ அறிவிக்கப்படலை. அதே போல் 3 புதிய நெய்ப்பர்கள் நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதில் இயல்பாகவே முதலிலே வர வேண்டியது மதுரையினுடைய பெயர். எனவே ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பே நெய்ப்பர் அறிவிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பும் செய்யப்படவில்லை. அதே போல் ரயில்வே திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டு 30,000 கோடி புதிய வழித்தடத்திற்கு அனுப்பப்பட்டது, ஒதுக்கப்பட்டது. அதில் 300 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. புதிய ரயில்வே திட்டங்கள் இந்த ஆண்டு அறிவிக்கப்படும் என்று நினைத்தோம். அதுவும் அறிவிக்கப்படவில்லை. மதுரையிலே இருந்து தூத்துக்குடிக்கு அருப்புக்கோட்டை வழியான புதிய ரயில் தடத்துக்கான முழு நிதியும் ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்படும் என்று நினைத்தோம். அதுவும் அறிவிக்கப்படவில்லை. மாறாக வளங்களையும் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய வளங்களை சுரண்டுகிற வேலையை மிக தீவிரமாக செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அரிய வகை கனிமங்கள், அதுக்கான வழித்தடம் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஒரிசாவில் வழித்தடம் அமைக்கப்படும் என்பது நமக்கு வளங்களை தர மறப்பதும், இன்னொரு பக்கம் நம்முடைய இயற்கை வளத்தை சுரண்டி எடுத்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கோ அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கோ விற்கிற வேலையை செய்கிற ஒரு பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது.